தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியில் இருந்து இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 14 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 55 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் 29வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 14 நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் வரையில் 55 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 38 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட 3 எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக 120 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 130 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நாளைய தினம் திங்கட்கிழமை செம்மணியில் தற்போதுள்ள 2 மனித புதைக்குழிகளை விட அயலில் மேலும் மனித புதைக்குழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரிய இன்று தினம் ஞாயிற்றுக்கிழமை நல்லூர் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் யாழில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று வருகின்றார். இந்நிலையில் இன்றைய தினம் காலை நல்லூர் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார். நல்லூர் ஆலய மகோற்சவ திருவிழாவின் 6ஆம் திருவிழா இன்றைய தினம் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. Evening more than 20,000. வடக்கு மாகாணத்தில் அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என நம்புகின்றேன் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலான மாகாண மட்ட கலந்துரையாடல் பிரதமரும் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் வடக்கு மாகாண பிரதம செயலர் அலுவலக கேட்போர் கூடத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இங்கு உரையாற்றிய ஆளுநர், நாட்டின் பெருமை மிகுந்த மற்றும் மீள்தன்மை கொண்ட எங்கள் பிராந்தியத்துக்கு உங்களை வரவேற்கின்றேன். தேசிய ஒற்றுமை, சமவாய்ப்பு மற்றும் எந்த மாணவனும் எந்த பாடசாலையும் எந்த மாகாணமும் பின்தங்கி இருக்காத எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கான அர்ப்பணிப்புக்கான உங்கள் செய்தி மிகப்பெரியது. இன்று வடக்கு மாகாண மாணவர்களுக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் நம்பிக்கையை தரும் ஒரு துணிச்சலான கல்வி சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதில் உங்கள் தொலைநோக்கு தன்மையை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஒவ்வொரு மாணவனும் தங்கள் கல்வியை முடிக்கவும் அவர்கள் விரும்பும் எதிர்காலத்தை தொடரும் வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலான ஒருங்கிணைந்த தொழில் மற்றும் கல்வி பாதைகளுடன் கல்வி முறையை மறுசீரமைத்தல் சிறப்பானதாகும். பாடசாலை அடிப்படையிலான மதிப்பீடுகளை பரீட்சை புள்ளிகளுடன் சமநிலைப்படுத்தும் மிகவும் நெகிழ்வான மதிப்பீட்டு முறைகளை அறிமுகப்படுத்துவது மாணவர்கள் மீதான தேவையற்ற போட்டி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். எண்ணிமப்படுத்தலை புகுத்துவதன் மூலம் வடக்கு மாகாணம் போன்ற கல்வி இடைவெளிகள் அதிகமாக உள்ள மாகாணங்கள் மிகப்பெரிய நன்மை அடையும் என்று குறிப்பிட்டார். நீதிக்கான பயணத்தில் செம்மணி மனித புதைக்குழி புதிய கதவுகளை திறந்துவிடும். இவை பெரிய அளவில் மக்கள் கொண்டு புதைக்கப்பட்ட புதைக்குழிகள். இது மனித படுகொலை, யுத்தம் இடம்பெற்ற இடம் என்பதை இராணுவத்தினரே இதனை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளது என தெரிவித்துள்ள சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னவேல் கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். கொழும்பு தமிழ் சங்கத்தில் இடம்பெற்ற வன்மம் கிருஷாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கு நூல் அறிமுகத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது,
கிருஷாந்தி குமாரசாமி கொலை செம்மணி என்ற பாரிய புதைக்குழியை திறந்துவிட்டது. சோமரத்ன ராஜபக்சோ தனது வாக்குமூலத்தின் போது நான் மாத்திரம் இதில் தொடர்பு பட்டிருக்கவில்லை, ஜெனரல்கள் தர அதிகாரிகள் கூட இதில் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் வழங்கும் உடல்களை நாங்கள் செம்மணியில் புதைப்போம் என்று தெரிவித்திருந்தார். செம்மணி புதைக்குழிகளில் 500க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டது என அவர் வாக்குமூலம் வழங்கியதை தொடர்ந்து இடம்பெற்ற அகழ்வுகளின் போது 1999 15 உடல்களை மீட்டார்கள். ஆனால் தொடர்ந்து உடல்களை அகழ்வதை ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்திவிட்டார்கள், அரசியல் அழுத்தம் என்றார்கள். எனினும் இந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடித்திருக்கின்றது. சித்துப்பாத்தி இந்துக்களின் மயானம், அங்கு உடல்கள் புதைக்கப்படுவதே இல்லை, அங்கு உடல்கள் எரிக்கப்படுகின்றன, அது ஒரு சுடுகாடு. செம்மணி மனித புதைக்குழியில் 500க்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகிறது. ஸ்கேன் நிறைவடைந்த நிலையில் மேலும் பல பகுதிகளில் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது. இவை சாதாரண புதைக்குழிகள் இல்லை, பெரிய அளவில் மக்கள் கொன்று புதைக்கப்பட்ட புதைக்குழிகள். இதனை செய்தவர்கள் அக்கால பகுதியில் சட்டத்துக்கு மேற்பட்டவர்களாக விளங்கியுள்ளார்கள், தங்களை சட்டத்துக்கு மேற்பட்டவர்களாக கருதியுள்ளார்கள், சட்டத்தை பற்றி கவலைப்படாதவர்களாக காணப்பட்டுள்ளனர். 1995ஆம் ஆண்டின் பின்னர் யாழ்குடா நாட்டிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் முற்றாக வெளியேற்றப்பட்ட பின்னரே இது இடம்பெற்றது. 1995 முதல் 2009 வரை ராணுவத்தினர் கேட்டு கேள்வி இல்லாதவர்கள் போல செயற்பட்டார்கள். யாழ்குடா நாட்டை முழுமையாக தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தனர். சட்டத்திற்கு மேற்பட்ட அதிகாரங்கள் அவர்களுக்கு காணப்பட்டன. அவர்கள் சட்டத்திற்கு பயப்படாதவர்களாக தான் தோன்றித்தனமாக செயற்பட்டார்கள். ராணுவத்தினரே இதை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன. புதிய அரசாங்கம் காரணமாகவே செம்மணி மனித புதைகுழி அகழ்வு சாத்தியமானது என சிலர் தெரிவிக்கின்றனர். காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றார் என தகவல் வெளியானதும் அவர் கட்டாயம் செம்மணி மனித புதைக்குழி காணப்படும் பகுதியை சென்று பார்க்க வேண்டும், நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தோம். இது முக்கியமான விடயம். அவர் செம்மணிக்கு செல்வது குறியீட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் கட்டாயம் செம்மணிக்கு விஜயம் செய்ய வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் இதற்கு சாதகமான பதிலை வழங்கியிருந்தது. எனினும் பின்னர் திடீரென செம்மணி புதைக்குழி நீதவான் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதனால் மனித உரிமை ஆணையாளர் அங்கு விஜயம் மேற்கொள்வதற்கு அவருடைய அனுமதி அவசியம் என தெரிவித்திருந்தார்கள். அந்த கால பகுதியில் அகழ்வுகள் நிறுத்தப்பட்டிருந்ததால் அவரின் அனுமதி அவசியம் என்றார்கள். அனுமதி பெறும் விடயத்தை காணாமல் போனோர் அலுவலகம் செய்யும் என்றார்கள். எனினும் பின்னர் திடீரென சட்டமா அதிபர் திணைக்களம் கையாளும் என்றார்கள். சட்டமா அதிபர் திணைக்களம் என்றால் இனி ஒன்றும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும். அதன் காரணமாக நாங்கள் உடனடியாக நீதவான் நீதிமன்றத்தை நாடி அனுமதியை கோரினோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் நேரடியாக சென்று பார்வையிடுவதற்கான அனுமதியை வழங்குமாறு கோரினோம். நீதிமன்றத்தில் அரசாங்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆஜராகியிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மயானத்தின் கேட்டிற்கு வெளியேதான் நிற்கலாம், அவருக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்க முடியாது என்று தெரிவித்தார். எனினும் நாங்கள் இது முக்கிய சர்வதேச ராஜதந்திரியை அவமதிக்கும் செயலாக அமையும். இலங்கை அரசாங்கத்துடனான உடன்பாட்டின் அடிப்படையிலேயே வோல்கர் செம்மணிக்கு வருகின்றார் என சுட்டிக்காட்டினோம். கிளிநொச்சி அறிவியல் நகரில் அமைந்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தின் பிரச்சினைகள் தொடர்பாக பிரதமர் கருணை அமரசூரிய கலந்துரையாடினார். இன்றைய தினம் கிளிநொச்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்கு பிற்பகல் 12 மணியளவில் பிரதமர் கருணை அமரசூரிய விஜயம் மேற்கொண்டார். அதன்பின் பிரதமர் வளாகத்தின் பீடாதிபதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள், விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்களிடம் பல்கலைக்கழகத்தின் தேவைகள், பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அதற்கான தீர்வுகள் பற்றியும் கூறி அதனை உடனடியாக செய்து தருவதாகவும் உறுதியளித்தார். இந்த கலந்துரையாடலில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட்டால் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிருஷாந்தி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லால் ஸ்கோப்டர் சோமரத்ன ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ்.சி. விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அத்துடன் 7ஆம் காலடி ராணுவ படை தலைமையகத்தில் கொலை செய்யப்பட்டு செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டுவரப்பட்ட கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தாரின் சடலங்களை கேப்டன் லலித் கேவாகையின் ஆணைக்கு அமைய புதைத்ததை தவிர வேறு எந்த குற்றத்தையும் தனது கணவர் புரியவில்லை என்றும்
அவர் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் ராணுவ உயரதிகாரிகளை பாதுகாத்துக் கொண்டு கீழ்மட்ட வீரர்களை தண்டிப்பதனூடாக குற்றமிழைத்த ராணுவத்தினரை தாம் தண்டித்திருப்பதாகவே சர்வதேச சமூகத்துக்கு கூறி வந்ததாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் மேல் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணை கோரியும் அவரது மனைவியான எஸ்.சி. விஜய விக்ரம ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் நீதி அமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். அதன்படி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது: எனது கணவர் சோமரத்ன ராஜபக்ஷ சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். 1990ஆம் ஆண்டு இலங்கை ராணுவத்தில் இணைந்து கொண்ட எனது கணவர் 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் 7வது காலனி ராணுவ படையணியின் கீழ் செம்மணி பிரதேசத்தில் பணியில் ஈடுபட்டு வந்தபொழுது இடம்பெற்ற மனித படுகொலையுடன் தொடர்புடைய வகையில் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மூவரடங்கிய நீதியரசர் குழாமின் முன்னிலையில் நடைபெற்ற விசேட வழக்கு விசாரணைகளின் பின்னர் 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 29 வருடங்களாக அவர் சிறையில் இருந்து வருகின்றார். இருப்பினும் இவ்விவகாரத்தை பொறுத்தமட்டில் கிருஷாந்தி குமாரசாமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டவை மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் எனது கணவருக்கும் இடையில் எந்தவிதமான தொடர்பும் இல்லை. மாறாக 7வது காலனி படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரியான கேப்டன் லலித் கேவாகே தலைமையிலான புலனாய்வு அதிகாரிகளினால் செம்மணி சோதனைச் சாவடியில் கைது செய்யப்படும் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 7வது படையணி தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மரணித்தவர்களின் உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனைச் சாவடி அமைந்துள்ள இடத்திற்கு கொண்டு வரும். அங்கு பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்கலாக இவ்வழக்கில் தண்டனை பெற்ற ஐவரிடமும் அந்த உடல்களை புதைக்குமாறு மேலே பெயரிடப்பட்ட கேப்டன் லலித் கேவாகையினால் ஆணையிடப்படும். அதன்படியே அவர்களுக்கு கீழ் உள்ளவர்களினால் அந்த இடங்களிலே உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு இருக்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு 29 வருட காலமாக சிறையில் இருந்து வரும் எனது கணவர் உள்ளிட்ட ஐவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு உரிய கட்டமைப்புகளுக்கு பரிந்துரைக்க முடியாதது ஏன் என்பது எனக்கு புரியவில்லை என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை தெற்கு பகுதியில் இன்று காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நில ஆக்கிரமிப்புகள், மத சுதந்திர மீறல்கள், ஏனைய வன்முறைகள் இடம்பெறாமல் இருப்பதாக இருந்தால் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வான சமஷ்டி முறைமையிலான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி 3வது நாளாக இன்று இக்கவன ஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் தொடர்ச்சியாக 100 நாட்கள் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் குறித்த தரப்பினரால் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. போராட்டத்தின் இறுதியில் அவர்களது கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றும் வாசிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கட்சி என்ன முடிவெடுக்கின்றதோ அதற்கு தன் முழுமையாக கட்டுப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. யாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது கட்சியின் இனப்பிரச்சினை தேர்வு தொடர்பான விடயங்களை கையாள என கட்சியினால் தெரிவு செய்யப்பட்ட 7 பேர் கொண்ட குழுவும் ஒன்று கூடி பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினர். இக்கூட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எம்.ஏ. சுமந்திரன் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக குறிப்பிட்ட அவர் தனது விருப்பத்தை கட்சிக்கு முறையாக அறிவிக்க உள்ளதாகவும், எனினும் தனது வேட்பு மனுவை அங்கீகரிப்பதோ அல்லது நிராகரிப்பதோ கட்சியின் முடிவை பொறுத்தது என்றும் வலியுறுத்தினார். மேலும் தன்னை விட பொருத்தமான ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அடையாளம் கண்டால் அக்கட்சியின் முடிவுக்கு தான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை இதுவரையில் சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகள் அவற்றை சமர்ப்பிக்கவில்லை எனில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
சீதையம்மன் ஆலயத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கு மத அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த ஆலயத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக நுவரெலியா மாவட்டத்தினதும் இந்த நாட்டினதும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்கு அது ஒரு உந்து சக்தியாக அமையும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.